கர்ம வீரர் காமராஜரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், சமூக மாற்றத்திற்காக தமிழக மக்களால் போற்றப்படும் காமராஜருக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். தொலைநோக்கு பார்வை கொண்ட காமராஜரின் மதிய உணவு திட்டம் தடைகளை தகர்த்தெறிந்து கல்வியை எட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திட்டமாக நின்றது என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸலத் பதிவில், அன்று பள்ளிகளில் இட்டது மதிய உணவல்ல, நூற்றாண்டு கல்வி கனவுக்கான அடித்தளம் என்று கூறியுள்ளார். நல்ல வேளை, பள்ளியில் கல்விதான் கொடுக்க வேண்டும், சோறு போட அது என்ன ஹோட்டலா என்று அதிமேதாவியாய் பேசும் அறிவு கொழுந்துகள் அன்று இல்லை என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அதனால்தான் எத்தனை நன்மை தமிழ்நாட்டிற்கு இன்று கிடைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் வணக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், தனக்கென்று வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்து நாட்டு மக்கள் உள்ளத்தில் நிரந்தர இடத்தை பெற்ற பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழஞ்சலி செலுத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் தலைநிமிர செய்த தலைமகன் என்றால் அவர் கர்ம வீரர் காமராஜர் தான் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதைவிட அதிகமாக செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்தும் உன்னத நாள்தான் இந்த நாள் என்று குறிப்பிட்டுள்ளார்.